எஸ், குட் ஈவினிங் எவ்ரிபடி. இன்னைக்கு ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல வந்து 5th யூனிட் தான் பார்த்துட்டு இருக்கோம். 5th யூனிட் பார்ட் 1 முடிக்க போறோம். சரியா? அதாவது ஜெனடிக்ஸ் அண்ட் ஜெனடிக் இன்ஜினியரிங், அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன் 5th யூனிட், யூனிட் 5, ஜெனடிக்ஸ் அண்ட் ஜெனடிக் இன்ஜினியரிங் பார்ட் 1, பேஜ் நம்பர் 123. சரியா? ஸோ இதுதான் உள்ள விஷயங்கள். ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ம மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதுல என்னென்ன டீடைல்ஸ் பார்த்தோம்னா, லாஸ்ட் 2 கிளாஸ்ல வந்து மெயினா மல்டிபிள் அலீல்ஸ் அண்ட் ரீகாம்பினேஷன், மாலிகுலர் மெக்கானிசம் ஆஃப் ரீகாம்பினேஷன் அண்ட் மாலிகுலர் மெக்கானிசம், லிங்கேஜ், கிராசிங் ஓவர், இது வரைக்கும் தான் பார்த்தோம். சரியா? லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர். ஸோ கன்ஃபார்மா நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னதான், லிங்கேஜ்ல ஷியோரா ஒரு கொஸ்டின் வரும், கிராசிங் ஓவர்ல ஷியோரா ஒரு கொஸ்டின் வரும். கிராசிங் ஓவர்ல நம்ம எப்படி எல்லாம் கொஸ்டின் வரும்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது குரோமோசோம் மேப்பிங். ஆனா நம்ம குரோமோசோம் கமா மேப்பிங் இருக்கிற வகை எதுக்கும் குரோமோசோம் பத்தின டீடைல்ஸும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா லாஸ்ட் இயர் குரோமோசோமும் ஒரு கொஸ்டினா வந்தது. சரியா? ஸோ பேஜ் நம்பர் 123. 1 minute சார். ஸோ இதுல 123ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. அதுல குரோமோசோம்ஸ், அதுல முக்கியமான பாயிண்ட் தான். குரோமோசோம்ஸ் லைட்டா நீங்க பாத்துக்கோங்க. ஏதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின்ஸ் வந்தா நம்ம பாத்துக்கலாம். இதே நோட்ஸ் மாதிரி தான் இருக்கும் பக்காவா. ஜஸ்ட் நீங்க அத ஒன்ஸ் ரீட் பண்ணாலே போதும். ஸோ வாட் இஸ் ஒரு குரோமோசோம்? குரோமோசோம் அப்படின்னு என்ன? இது குரோமா மீன்ஸ் கலர். இட்ஸ் அ கலர் பாடி. சரியா? அது ஃபர்ஸ்ட் யார் அப்சர்வ் பண்ணா, பட் இந்த நேம் சொன்னவர் வந்து வால்டையர். குரோமோசோம் அப்படின்னு நேம் சொன்னது. ஒவ்வொரு அனிமலுக்கும் பிளான்ட்டுக்கும் ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். சரியா? சோ அப்ப அதுல குரோமோசோம்ஸ் இதான் அந்த பிக்சர்ல காமிச்சிருக்கேன். நான் பேசுறது தெளிவா கேட்கும். ஒரு பிக்சரும் குரோமோசோம் பிக்சர் காமிச்சிருக்கேன். சோ இதுல இதுக்குள்ள குரோமோசோம் அப்படின்னு சொன்னா, இதுல ஜெனரலா இந்த குரோமோனிமேட்டா அப்படின்னு சொல்றோம். சரியா? இது நடுவுல இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு தான் நம்ம சென்ட்ரோமியர்னு சொல்றோம். உள்ள மேட்ரிக்ஸ். இந்த ரெட் கலர்ல போட்டதை நம்ம என்ன சொல்றோம்? நியூக்ளிக் ஆசிட், டிஎன்ஏ. சரியா? டிஆக்சிரைபோ. இதுல டிஎன்ஏ இருக்கும், ஆர்என்ஏ இருக்கும். சில இதுல வந்து அதுல டிஎன்ஏ பொறுத்தளவு மோஸ்ட்லி டபுள் ஸ்டாண்டர்ட் தான். சிங்கிள் ஸ்டாண்டர்டுக்கு பேஜ் நம்பர் 124ல சில எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம், நீங்க பாத்துக்கோங்க. ஆர்என்ஏ அதே மாதிரி சிங்கிள் டபுள் ஸ்டாண்டர்டுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். மற்றதெல்லாம் இதுல சும்மா நீங்க ஜஸ்ட் ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்க போதும். ஒரு தடவை ரீட் பண்ணி விடுங்க. சரியா? ஸோ பாக்டீரியல் குரோமோசோம்ஸ். பாக்டீரியல் குரோமோசோம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாக்டீரியா வந்து நம்ம ப்ரோகேரியட்ஸ் மாதிரி பர்ஃபெக்ட், யூகேரியட்ஸ் மாதிரி பர்ஃபெக்டா the nucleus are not present in that. That's a ill-defined nucleus is that. So here that generally that's a nucleoid. We can say that இதுல உள்ள நியூக்ளியஸ் வந்து எப்படின்னா ஒரு ill-defined, not well-defined nucleus and without nuclear membrane. So that nucleus or nucleus of the bacteria, we can say that nucleoid or nuclear body or prochromosome or genophobe, அந்த மாதிரி நிறைய நேம் இருக்குது. சரியா? சரி. சோ இங்க வந்து நம்ம உள்ள டிஎன்ஏ எப்படி சார்? பாக்டீரியா பொறுத்தல டிஎன்ஏ பொறுத்தல உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ரவுண்டா இப்படி இருக்கும். பிளாஸ்மிட், டபுள் ஸ்டாண்ட், எக்ஸ்ட்ரா குரோமோசோமல், சர்க்குலர், டபுள் ஸ்டாண்ட். நிறைய எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின். சரியா? பாக்டீரியாவில் உள்ள டிஎன்ஏ எப்படி இருக்கும்னா ஸ்மால் ரிங் ஷேப்டு டிஎன்ஏ மாலிகூல்ஸ், எக்ஸ்ட்ரா குரோமோசோமல், சர்க்குலர், டபுள் ஸ்டாண்டர்ட். டபுள் ஸ்டாண்டர்ட்னா 2 ஸ்டாண்ட் போட்டு பாத்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். நீங்க டபுள் ஸ்டாண்டர்ட்னா இப்படி நினைச்சிட வேண்டாம். அது ஹெலிக்ஸ். தட் இஸ் கால்ட் பிளாஸ்மிட். இந்த வார்த்தை பிளாஸ்மிட்ஸ் ஆர் இன்டகிரேட் வித் தி நியூக்ளியாய்ட்ஸ் ஃபார் தி ரெப்ளிகேஷன். தட் இஸ் எபிசோம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஐ மீன் இந்த பிளாஸ்மிட், இது பேஜ் நம்பர் 124லே பாருங்க, பிளாஸ்மிட்ஸ் கேரி தி ஜீன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. சும்மா அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதாவது ஃபெர்டிலிட்டி அட் செக்சுவலிட்டினா எஃப் பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட்னா ஆர் பிளாஸ்மிட். எக்ஸாம்பிள்ஸ் இதுல வந்து பயோடெக்னாலஜில வரும். கோலிசின் இஸ் a called plasmid to kill that closely related bacteria. now இதுக்கு தான் பிளாஸ்மிட் ஆர் எபிசோம்ஸ் அந்த மாதிரி சொல்றோம். சரியா? பட் ஒரு ப்ரோகேரியட்ஸ் பொறுத்தளவு இந்த மாதிரி. பட் யூகேரியட்னா the chromosomes are well defined, that the number will be fixed. It's an every organism, even that plant also. சரியா? so the best time to observe the chromosome வந்து மெட்டாஃபேஸ், அந்த 2வது லைன்ல இருக்கும் பாருங்க. இது ஈவன் த டிஎன்பிசில கேட்டிருக்காங்க.
அதாவது லேட் ப்ரொஃபேஸ் உங்களுக்கு தெரியும், ப்ரொஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். இதுல வந்து லேட் ப்ரொஃபேஸ்லயும் ஓரளவு நல்லா தெரியும், மெட்டாஃபேஸ்ல பக்காவா இருக்கும். ஆன்சர் மோஸ்ட்லி மெட்டாஃபேஸ் தான் தர்றாங்க. சரியா? பெஸ்ட் டைம் டு அப்சர்வ் தட் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. So the chromosome number, it will be vary in the different in that species to species. The number of the chromosome vary. அதாவது even plant ஆ இருக்கட்டும், அனிமலா இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு லிஸ்ட் அவுட் ஹேப்ளாய்டு இருந்தா எப்படி இருக்கும், டிப்ளாய்டு இருந்தா எப்படி இருக்கும். ஸோ அது வந்து கீழே 124 மக்கள் ஒரு டேபிள் இருக்கு, அதெல்லாம் ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க. சரி, ஒரு நார்மலா ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த யூகரியோட்டிக் குரோமோசோம்ஸ் அப்படின்னா எப்படி சார் இருக்கும்? குரோமோசோம்ஸ் உங்களுக்கு தெரியும், மோஸ்ட்லி செக்ஸ் குரோமோசோம் அண்ட் ஆட்டோசோம்ஸ் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் இருக்குது. The unisexual that sex chromosome also we are கடைசி அல்லோசோம்ஸ் சொல்லுவோம். சரியா? அது வந்து செக்ஸை நிர்ணயிக்கக்கூடிய குரோமோசோம்ஸ். அல்லோசோம்ஸ், ஆட்டோசோம்ஸ்னா மோஸ்ட்லி இட்ஸ் நான் செக்ஸுவல் குரோமோசோம்ஸ் ஜஸ்ட் டு டிட்டர்மைன் தட் பாடி கேரக்டர்ஸ். அதான் வந்து ஆட்டோசோம்ஸ் நம்ம சொல்றோம். சரியா? பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூகரியோட்டிக் குரோமோசோம்னா, ஒரு குரோமோசோம்னா என்னென்ன இருக்கும்? பேஜ் நம்பர் 125 இந்த இங்க டிஸ்பிளேலையும் காமிச்சிருக்கேன். என்னென்ன இருக்குன்னு மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. குரோமோசோம்ஸ்னா மிடில்ல இந்த இருக்கு பாருங்க, சென்ட்ரோமியர். இதை வந்து பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடியது, சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? கைனட்டோஃபோன் சொல்லுவாங்க. டியூபுல் இஸ் மேட் அப் ஆஃப் தட் புரோட்டீன், த டியூபுலின். ஸோ நெக்ஸ்ட் 2 ஆர்ம்ஸ், இந்த மாதிரி இப்படி ஒரே ஒரு இது மட்டும் சொன்னா ஒரே ஒரு ஆர்ம் சொல்லலாம். இந்த படத்துல காமிச்ச மாதிரி. சரியா? ஸோ அப்ப இதுல வந்து இந்த டிப் ஆஃப் த டீலோமியர், டிப் ஆஃப் த குரோமோசோம் ஆர் கால்ட் எஸ் டீலோமியர். So inside that chromosome, a double helix structure, that chromonemata, that is a DNA. Nucleosome, that அதுல என்னென்ன இருக்கும்னா DNA plus protein, பர்டிகுலரா யூகரியோட்ல ஹிஸ்டோன் டைப் ஆஃப் புரோட்டீன் இருக்கும். ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான் அதுவும் டிஆர்பில. ஹிஸ்டோன் டைப் ஆஃப் புரோட்டீன். சரியா? ரைட். இது ஒரு முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட் அதுல வேற இந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன், அதுல சேட்டலைட் சாட் குரோமோசோம்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒண்ணுன்னா நம்ம பார்ப்போம். குரோமோசோம் சுத்தி இருக்கக்கூடிய நியூக்ளியர் மெம்பரைன், அதாவது நியூக்ளியர் மெம்பரைனுக்குள்ள இது எல்லா விஷயம் இருக்கும். அதை சுத்தி இருக்கக்கூடிய மெம்பரைன்ஸ் இருக்குது. The area of the chromosomes distinct, other even the distant part, that அது வந்து சாட் குரோமோசோம்ஸ் ஆர் சேட்டலைட் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் இது லாஸ்ட் யூஜில கேட்ட கொஸ்டின் சார். சாட் குரோமோசோமோட எக்ஸ்பான்ஷன் கேட்டாங்க சார், பேஜ் நம்பர் 125. யூஜிக்கு இந்த மெட்டீரியல் கொடுத்துருந்தேன், அப்படியே இந்த லைன் வந்திருந்தது. என்னது? சைன் அசினோ டைம்னோ நிக்ளியோ அப்படின்னு சொல்லி இது அப்படியே கேட்டிருந்தாங்க. யூஜிடிஆர்பி இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. கீ பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நான் கேள்விப்பட்டது வந்து போன ஃப்ரைடேவே பப்ளிஷ் பண்ண வேண்டியது. யூஜி ஸ்டூடெண்ட்ஸோட சொன்னேன், மேக்ஸிமம் ஃப்ரைடே வந்துடும் டென்டேட்டிவ் கீ அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஃப்ரைடே வரல, மண்டே விட்டுருக்காங்க. நான் விசாரிச்சதுல ஃப்ரைடே கன்ஃபார்ம் சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு மண்டே விட்டுட்டாங்க. ஸோ அதுல நான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க அந்த கொஸ்டினை டெஸ்டா கூட எழுதி பாருங்க, கீயும் அதுலயே இருக்குது. முடிஞ்சா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கூட வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. சரியா? ஏன்னா அது கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு விட நீங்க பாத்துக்கணும். எப்படிலாம் இப்போ ட்ரெண்டிங் எப்படி கொஸ்டின் வருது அப்படின்னா அதையும் நீங்க பாத்துக்கணும். அவே நான் அதுக்கு தான் குரூப்ல கொஸ்டினோட ஷேர் பண்ணிருக்கேன், வித் கீ. நீங்க கொஸ்டின் மட்டும் பிரிண்ட் போட்டு கீ வச்சு அதுலயே கூட டிக் அடிச்சு நீங்க கொஸ்டினை டெஸ்டா கூட எழுதுங்க. இல்லைன்னா அதுல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க அதையும் பாருங்க. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த சாட் குரோமோசோம் அப்படின்னு சொல்றது லாஸ்ட் நம்ம இதுல வந்திருந்தது, அதாவது யூஜிடிஆர்ல வந்திருந்தது. சரியா? அதாவது சொல்லிட்டு நான் சொல்றது ஒண்ணுதான், மெட்டீரியல தாண்டிலாம் வாய்ப்பே இல்லை. யூஜி கூட வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து வாய்ப்பு, பிஜிலாம் நோ சான்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, மெட்டீரியல தாண்டி வாய்ப்பே கிடையாது. ஸோ கொஸ்டின் வந்து நல்லா ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். லாஸ்ட் டெஸ்ட்ல கூட லாஸ்ட் சண்டே உங்களுக்கு டெஸ்ட் நீங்க எழுதுனீங்க. இன்னைக்கு நான் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணல. ஏன் சார் பண்ணலன்னா, இன்னைக்கு நைட்டு தான் உங்களுக்கு வந்து எப்பயுமே கொஸ்டின் அடுத்த கிளாஸ்ல கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் கிளாஸ் ஆரம்பிப்போம். இன்னைக்கு ஏன் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலன்னா, கொஸ்டின் வந்து இன்னைக்கு நைட்டு தான் உங்களுக்கு மெயிலுக்கு அனுப்புவோம். நீங்க அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு நல்லா பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்க நான் சொல்றதெல்லாம் கேட்பாங்க. இல்ல சார் சும்மா ஏதோ வர்றோம் போறோம்னா அது ஒண்ணுமே செய்ய முடியாது. சரியா? பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கணும். அப்பதான் நான் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது அதுல என்னென்ன உங்களுக்கு டவுட் இருக்கு அதெல்லாம் கிளாரிஃபை பண்ண முடியும். சரியா? ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு நான் கிளாஸ் இன்னைக்கு வச்சிருக்கும்போது நான் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணல. நாளை நெக்ஸ்ட் கிளாஸ் நாளையோ நாளை மறுநாள் நான் எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன்.
நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது கண்டிப்பா கொஸ்டின் டிஸ்கஷன் முடிச்சுட்டு தான் கிளாஸ்க்குள்ள போவோம். லாஸ்ட் சண்டே டெஸ்ட் என்ன நான் ரிசல்ட் அனலைஸ் பார்க்கல. நான் எப்படி எழுதுனீங்கன்னு தெரியல. இன்னைக்கு நைட் இந்த கிளாஸ் முடிச்ச பிறகு தான் நான் பார்ப்பேன் யார் யார் எவ்வளவு மார்க்னா. பட் ரிவிஷன் பேட்ச் ஒன்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ரிவிஷன் பேட்ச்னு இருக்காங்க. அவங்க ஒரு 2 யூனிட் எழுதுனாங்க. டே அழுகாத குறையா இருக்காங்க. டெஸ்ட் கொஸ்டின் ரொம்ப டஃப் சார் அப்படின்னு. அவ படிக்கல ஓப்பரா சொன்ன. நீங்க வந்து அவங்கள பார்த்து பயப்படவே வேண்டாம். நீங்க ஐயோ அவங்களாம் ரிவிஷன்ல இருக்காங்களே நம்மளாம் யூனிட் அப்படிலாம் கிடையாது. படிச்சா தானே எந்த பேட்ச்ல இருந்தா என்ன, படிக்கணும் அவ்வளவுதான். படிக்கலாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் இதுதான். சரியா? எல்லாமே மெட்டீரியல் இருந்து தான் வரும். மெட்டீரியல் இருந்து தான் நான் கேட்பேன். டிஆர்பிலே மெட்டீரியல் இருந்து தான் வரும். பெருசா அதை தாண்டிலாம் ஒன்றும் பெருசா வராது. சரி, அதுக்கு இந்த யூஜி பாருங்க அப்படியே இந்த சாட் குரோமோசோட எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாம் சரி, அதுக்காக திடீர்னு ஞாபகம் வந்தது. சரி பார்த்துக்கோங்க. சரி, அதுமாதிரி இதுவும் கேட்ட கொஸ்டின் தான் சார். யூஜியா பிஜியா எனக்கு ஞாபகம் இல்லை. டிப் ஆஃப் த குரோமோசோம் வியர் கடைசி டீலோமியர், அவ்வளவுதான். ஸோ தட் எவர் திங்ஸ் வில் பி இன்சைட் தட் குரோமோ. அதுல நியூக்ளியோசோம் சொல்ற பாத்தீங்களா? நியூக்ளியோசோம்னு ஒண்ணும் கிடையாது. டிஎன்ஏ பிளஸ் புரோட்டீன். அதுல யூகரேட்டிக் இதுல வந்து ஹிஸ்டோன் டைப் ஆஃப் புரோட்டீன்ஸ் இருக்கும். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இந்த இதுதான் சார் சேட்டலைட் குரோமோசோம், சாட் அப்படின்னு சொல்றோம். இந்த டிப் இந்த இருக்குங்களா? ரைட், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. வேற ஒண்ணும் இல்ல, பெருசா ஒண்ணும் கிடையாது. சரியா? ரைட், டைப்ஸ் அதே மாதிரி இது நார்மலா ஒரு குரோமோசோம்ஸ்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் குரோமோசோம்ஸ். இது குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் இந்த சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா? ஒரு குரோமோசோம் ஸ்ட்ரக்சர்ல நான் சொன்னல இது இந்த மாதிரி இல்ல. அதுல ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்து இந்த மாதிரி என்லார்ஜ் பண்ணி காமிச்சா எப்படி இருக்குன்னு மட்டும் இதுல பாருங்க. யோசிச்சு பாருங்க இதுல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன் இதெல்லாம் இவ்வளவு சொல்றேன்னா நான் ஒண்ணுன்னா சொல்றேன். நானு இது குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் முன்னாடி ஸ்ட்ரக்சரை சொல்லிட்டு கூட டைப்ஸை நான் சொல்றேன். அதாவது கெமிக்கல் காம்போசிஷன் பேஜ் நம்பர் 126 லாஸ்ட் இயர் நல்லா கவனிங்க. நம்ம சிலபஸ்ல வந்து குரோமோசோம் மேப்பிங் தான் சிலபஸ் இருந்தாலும் சிலபஸ்ல குரோமோசோம் போட்டு சின்ன காமா போட்டு மேப்பிங்னு போட்டிருக்காங்க. அப்ப கொஸ்டின் செட் குரோமோசோம்ல கொஸ்டின் எடுக்கலாம். நான் ஒவ்வொரு இடம் கிளாஸ்ல சொல்லுவேன். போன வருஷம் கரெக்டா குரோமோசோம் மேப்பிங்ல கொஸ்டின் வரல, குரோமோசோம்ல தான் கொஸ்டின் வந்தது. லாஸ்ட் இயர் டிஆர்பி பிஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அது என்னன்னு சொல்றேன். அது நம்ம மெட்டீரியல் தான். மெட்டீரியல் தாண்டி வாய்ப்பே கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் தான். ஸோ கெமிக்கல் காம்போசிஷன் ஒரு குரோமோசோம் எப்படி இருக்கும்னு நம்ம ஜென்ரலா பார்த்தோம். அதுல இந்த பிக்சர்ல பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? அப்ப ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் பார்க்கும்போது டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ பொறுத்தளவு ஆல்மோஸ்ட் ஒரு 40% டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏ வந்து இந்த இதுல மென்ஷன் பண்ணிருக்கோம். 40% டிஎன்ஏன்னா ஒரு ஆர்என்ஏ வந்து 1.5% இருக்குமா. நான் தான் சொன்னேன் யூகேரேட் பொறுத்தளவு புரோட்டீன் இருக்குன்னு சொன்னேன் கொஞ்ச நேரம் முன்னாடி. நான் அதுல புரோட்டீன் புரோட்டீன் டிஎன்ஏ அப்படிங்கிற அது புரோட்டீன் என்ன புரோட்டீன் மீன்ஸ் ஹிஸ்டோன் டைப் ஆஃப் புரோட்டீன். 50% ஹிஸ்டோன் டைப் ஆஃப் புரோட்டீன் இருக்கும். இதுதான் சார் 2022ல கேட்ட டிஆர்பி கொஸ்டின். எத்தனை பேர் எழுதுனீங்க சொல்லுங்க? நான் நடத்தும் போது அப்படி சொல்லுவேன். அதாவது ப்ரோகரேட்டிக் யூகரேட்டிக் இதான் இந்த புரோட்டீன் ஹிஸ்டோன் இன்னும் டீப்பா சொல்லியிருப்பேன். இருக்கு எங்கேயாவது ரொம்ப பேசிக்கா ஹிஸ்டோன் டைப் அப்படின்னு கேட்டாங்க. அது ஹிஸ்டோன்லயே என் ஆக்டோகோனல் அதுதான் ஸ்ட்ரக்சர் எல்லாம் நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பாருங்க. அதை விட பேஸா தான் கொஸ்டின் வந்திருந்தது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட், இந்த மெட்டீரியல் 126ல அந்த ஹிஸ்டோன் டைப் ஆஃப் புரோட்டீன் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ தட் எவரிதிங் சார் the histone proteins of DNA இட்ஸ் a common. இது வந்து ஆல்மோஸ்ட் டிஆக்சி ரைபோ நியூக்ளியோ புரோட்டீன் 1:1 இந்த ரேஷியோல இருக்குன்னு சொல்லுவாங்க. சரியா? மத்தெல்லாம் சும்மா நீங்க இதுல ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு வேற ஒன்றும் இதுல ஸ்பெஷலா ஒன்றும் கிடையாது. என்னென்ன மெட்டல் அயான், என்னென்ன டைப் ஆஃப் புரோட்டீன், என்ன என்சைம்ஸ், ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன் எப்படி இருக்கும் அதெல்லாம் அங்க கொடுத்துருக்கோம். சரியா? ரைட். ஸோ இது நார்மலா ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த அப்ப டிஎன்ஏ எங்க இருக்குன்னா குரோமோசோம். அத ஸ்ட்ரக்சர் பார்த்தா இந்த இருக்கு பாத்தீங்களா, ரவுண்ட் ரவுண்டாம முட்டையா இருக்கு பாருங்க. இதுதான் இப்ப நம்ம என்ன சொல்றோம் புரோட்டீன். அதுல இந்த ஒரு லைட் கலர்ல இந்த ப்ளூ கலர்ல தெரியும் பாருங்க, இதுதான் டிஎன்ஏ. அப்ப டிஎன்ஏவும் அந்த புரோட்டீனும் சேர்ந்துதான் இருக்கும் காயில்டு ஸ்ட்ரக்சர். சரியா? ரைட். ஸோ இது நெக்ஸ்ட். அடுத்தது வந்து டைப்ஸ் ஆஃப் இதையும் தெரிஞ்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம். இதுல and based of the number of kinetochore or centromere அதை வச்சு கிளாஸிஃபை பண்றாங்க. அதை வந்து மோனோ சென்ட்ரோம், அதாவது இந்த கைனடோகோர்னா நம்ம நடுவில் இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த இதை வச்சுட்டு ஒரே சிங்கிள் சென்ட்ரோமியர் இருந்தா 1, 2 இருந்தா அது டைசென்ட்ரிக்,
மெனி இருந்தா மெனி சென்ட்ரோமியர்ஸ், தட்ஸ் அ பாலிசென்ட்ரிக். எதுவுமே இல்லைன்னா அது ஏசென்ட்ரிக். அந்த மாதிரி ஜஸ்ட் அதுல என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க அதை பார்த்துக்கோங்க. அண்ட் பேஸ் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் த கைனட்டோகோர், அது என்ன புதுசா ஏதோ கைனட்டோகோர்னு சொல்றீங்க, சென்ட்ரோமியர் தான் சொல்லுவாங்க, கைனட்டோகோர் தட்ல இதுதான். சரியா? So on the basis we are classified into the 4 category. 1 minute. சரி, ஓகே. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மெட்டாசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், டிலோசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக். சரியா? யூஜுவலியும் கேட்டிருக்காங்க, பிஜில ரொம்ப இருந்தாலும் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் ஸ்ட்ரக்சர்ல இல்லைன்னா இந்த டைப்ஸ்ல தான் கொஸ்டின் இருக்கும். மெட்டாசென்ட்ரிக் ஆல்மோஸ்ட் பாக்குறதுக்கு வந்து மெட்டாசென்ட்ரிக்ல எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இதுல இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜென்ரலா த சென்டர் அட் தட் சென்டர்ல இருக்கும். தட்ல பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்களா, வி ஷேப்ல இருக்கும். அதான் மெட்டாசென்ட்ரிக். சென்ட்ரோமியர் இன் த சென்டர். சப் மெட்டாசென்ட்ரிக்னா சென்ட்ரோமியர் த நியர் த சென்டர். இது எப்படின்னா இந்த பாத்தீங்களா, இது சப் மெட்டாசென்ட்ரிக். ஒரு ஆம் இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். இந்த ஆம் இது வந்து ஒரு ஆம் வந்து பெருசாவும் ஒரு ஆம் சிறுசா இருக்கும். பாக்குறதுக்கு எல் ஷேப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ரோசென்ட்ரிக்னா சப் டெர்மினல் சென்ட்ரோமியர். சரியா? இது இந்த இருக்கு பாத்தீங்களா, ஒரு சின்ன ஆம், ஒரு ரொம்ப பெரிய ஆம், இந்த மாதிரி இருக்கும். அது வந்து அக்ரோசென்ட்ரிக்னு சொல்லக்கூடிய. டீலோசென்ட்ரிக் வந்து ஒரே ஒரு ஆம் தான் இருக்கும், ஒரு சைட்ல மட்டும் தான் ஆம் இருக்கும். சரி, அதுக்கு பேரு டீலோசென்ட்ரிக். மற்றபடி இதுல ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது சார். சரியா? அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க, என்ன ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வி ஷேப்டு, எல் ஷேப்டு அந்த மாதிரி. சரியா? இதுல சப் டீலோசென்ட்ரிக்னோட இதை சொல்லலாம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இது குரோமோசோம்ல யூக்ரோமாட்டின் அண்ட் ஹெட்ரோக்ரோமாட்டின் அப்படின்னு இன்னொரு கேட்டகரி இருக்கு. சரியா? அதாவது யூக்ரோமாட்டின் அண்ட் ஹெட்ரோக்ரோமாட்டின். யூ அப்படின்னாவே உண்மை அப்படின்னு அர்த்தம். சரியா? இந்த பிக்சரை பாருங்க, இது ஹெட்ரோக்ரோமாட்டின். ஓகே, இது யூக்ரோமாட்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது. கலரை வச்சுட்டு நம்ம சொல்றோம். இதுல வந்து அதுல ரெண்டுக்குள்ள டிஸ்டிங்ஷன் இதெல்லாம் சும்மா நீங்க ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. யூக்ரோமாட்டின் என்ன, ஹெட்ரோக்ரோமாட்டின் என்ன, ரெண்டுக்குள்ள மோஸ்ட்லி யூக்ரோமாட்டின் ஸ்லைட்லி ஸ்டெயின் சார். இது வந்து ஹெட்ரோக்ரோமாட்டின் ரொம்ப டார்க்கா ஸ்டெயின் ஆகும், அவ்வளவுதான். வேற ஒண்ணு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் நீங்க அப்படியே நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. இதுல பெருசா நான் எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. அதுக்கடுத்து குரோமோசோம்ஸ் வந்து இந்த இது வேணா அந்த இதான் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பாத்துக்கோங்க. ஸ்டார் ஸ்டெயின், லைட் ஸ்டெயின் அப்படின்னு ரெண்டுக்குள்ள என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்றது. சரியா? ரைட். ஸோ அதுக்கடுத்து இது யூக்ரோமாட்டின் ஹெட்ரோக்ரோமாட்டினுடைய ஸ்ட்ரக்சர் தான். அது எப்படி இருக்கும் யூக்ரோமாட்டின்ஸ் ஹெட்ரோக்ரோமாட்டின்ஸ் மோஸ்ட்லி இது பாருங்க டார்க்கா ஸ்டெயின் ஆயிருக்கும். ஹெட்ரோக்ரோமாட்டின் வந்து டார்க்கா ஸ்டெயின் ஆயிருக்கும். சரியா? ஹைலி கண்டென்ஸ்டா இருக்கும். இது வந்து லெஸ் கண்டென்ஸ்டா இருக்கும். இது ஒன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யூக்ரோமாட்டின் என்ன, ஹெட்ரோக்ரோமாட்டின் என்னன்னு சொல்லிட்டு. சரியா? ரைட். அதுக்கடுத்து ஜெயின் குரோமோசோம். யா, இதுல வந்து நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா ஜெயின் குரோமோசோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறதுல வந்து ஜெயின் குரோமோசோம்னா ஜெய்சாண்டிக் குரோமோசோம்ஸ், தட்ஸ் அ பாலிஜீன் குரோமோசோம்ஸ் அண்ட் லாம்ப்ரஸ் குரோமோசோம். இத மோஸ்ட்லி பெருசா ஒண்ணு கேட்கறது இல்ல. யார் இந்த குரோமோசோம் ஐடென்டிஃபை பண்ணா? சரியா? நெக்ஸ்ட் இந்த குரோமோசோம் எங்க இருக்கும், அவ்வளவுதான் கொஸ்டின். இதுக்கு மேல ஒண்ணு பெருசா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலிஜீன் குரோமோசோம், தட் பால்பியானி குரோமோசோம்ஸ் சொல்லுவோம். இது வந்து சலைவரி கிளாண்ட் குரோமோசோம் சொல்லுவோம். ஏன் சார்னா இது பர்டிகுலரா இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பாலிஜீன் குரோமோசோம்னாவே பால்பியானி ஞாபகம் வந்துடணும். நெக்ஸ்ட் த ஸ்பெஷல் டைப் ஆஃப் த இன்டர்ஃபேஸ் த குரோமோசோம் ஃபவுண்ட் இன் த சலைவரி கிளாண்ட் ஆஃப் ட்ரோசோபில்லா. அவ்வளவுதான். இதுக்கு மேல அங்க ஒன்றும் பெருசா ஒண்ணு கேட்குவேன். அதுல வந்து பாக்குறதுக்கு இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பல்ஜரா ஒரு பொசிஷன், இப்படி பல்ஜர் பொசிஷனா இருக்கு. அது வந்து பால்பியானி ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேரு, அது பஃப் இல்லைன்னா பல்ப் அப்படின்னு ஒரு சொல்லலாம். அது அங்கங்க பஃப் மாதிரி இந்த இருக்கு. இதுதான் வேற ஒன்று பஃபா இருக்கு பாருங்க, சின்ன சின்ன பஃப் மாதிரி. லூப், சிம்பிளா சொன்னா லூப்னு கூட அது சொல்லலாம். சரியா? இந்த லூப் வந்து அவர் கண்டுபிடிச்சாவது அவர் பேர் சொல்லிட்டாங்க, பால்பியானி லூப், பால்பியானி ரிங் அந்த மாதிரி. சரியா? வேற ஒண்ணு பெருசா இதுல கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இதே இது லாம்ப்ரஸ் குரோமோ, இது வந்து பாலிஜீன் குரோமோசோம் மாதிரி இது லாம்ப்ரஸ் குரோமோசோம்ஸ். இது மெயினா டிப்ளோட்டின் குரோமோசோம் சொல்லுவாங்க. இது யூஜிலாம் கேட்ட கொஸ்டின் தான். ஃபிளம்மிங். சரியா? அங்க வந்து பால்பியானி, இங்க வந்து ஃபிளம்மிங். அவ்வளவுதான் சார். அவங்களை மீட் பண்ணுங்க. வேற இதுல ஒண்ணு ஸ்பெஷலா ஒண்ணு கேட்கறதுக்கு வாய்ப்பு ஒண்ணு இல்லை சார். நெக்ஸ்ட் இது வந்து
எங்க சார் இது இருக்குன்னா டிப்ளோட்டின் ஸ்டேஜ், மோஸ்ட்லி டிப்ளோட்டின் ஸ்டேஜ்ல oocytes of the some insect and vertebrates, amphibians, reptiles, birds and some shark like that structure. சரியா? சோ அங்கெல்லாம் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். ரைட். சோ இது லாம்ப்ரஸ் குரோமோசோம்ஸ். சோ பாலிட்டின் அண்ட் லாம்ப்ரஸ் குரோமோசோம்ஸ்ல நீங்க சயின்டிஸ்ட் பேரு எங்க இருக்கு என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேற ஒண்ணும் வேண்டாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ்ல நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? So that's all about that first part. First part is over. Next நம்ம பார்க்க போறது வந்து குரோமோசோம் மேப்பிங். செகண்ட் பார்ட் மெட்டீரியல்ஸ் எடுங்க. செகண்ட் பார்ட் குரோமோசோம் மேப்பிங். சார் இந்த கமிங் சண்டே இது வரைக்கும் குரோமோசோம் மேப்பிங் வரைக்கும் தான் டெஸ்ட். சரியா? இந்த குரோமோசோம் மேப்பிங் நடத்த போறோம் பாத்தீங்களா, இது முடிய ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லா குரோமோசோம் ஃபர்ஸ்ட் பார்ட் பிளஸ் குரோமோசோம் மேப்பிங் அதையும் சேர்த்துக்கிறோம். ஏன்னா இது செகண்ட் பார்ட்டுக்கு வந்துருச்சு. இருந்தாலும் நீங்க வந்து இதுவும் டெஸ்ட் தான். ஸோ படிச்சிருங்க குரோமோசோம் மேப்பிங். எஸ். Okay, listen. Unit 5, Part 2, Material Part 2 எடுத்துக்கோங்க. சரியா? குரோமோசோம் பார்த்தோம். சப்போஸ் குரோமோசோம்ல கொஸ்டின் இல்லைன்னா குரோமோசோம் மேப்பிங் தான் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரி. ஸோ இதுல வந்து குரோமோசோம் மேப்பிங்ல ஜீன் மேப்பிங், குரோமோசோம் மேப்பிங்க்கு இன்னொன்று ஜீன் மேப்பிங். இதுக்கு குரோமோசோம் மேப்பிங் அப்படின்னு சொல்ல கிடையாது, ஜீன் மேப்பிங் அந்த மாதிரி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அதே மைண்ட்ல வச்சுக்கோங்க. சார் இன்னொரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு, இந்த ஒரு 2 வீக்ஸ் ரொம்ப டைட் ஷெடியூல்ல இருப்பீங்க சார். என்ன சார் திடீர்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஒரு 2 வீக்ஸ் வந்து ரொம்ப டைட் ஷெடியூல் இருப்பீங்க. என்ன ஷெடியூல்னு சொல்லிடுறேன். சப்ஜெக்டும் போகும், சைக்காலஜியும் போகும். சரியா? கிளாஸ் மேக்ஸிமம் எல்லா நாளும் இருக்கும் கிளாஸ், ஆல் டேஸ். என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னு கேட்கக்கூடாது. அதாவது என்னோட பிளான் சொல்லிடுறேன். இதுல சில பேர் சைக்காலஜி கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கலாம், அட்டன் பண்ணாம இருக்கலாம். சைக்காலஜி கிளாஸ் லைவ் கிளாஸ் வந்து உங்களுக்கு ரெக்கார்டடா கொடுக்க போறேன். சரியா? நல்லா மைண்ட்ல நான் சொல்ற விஷயத்த ஏத்திக்கோங்க. சைக்காலஜி கிளாஸ ரெக்கார்டடா 1 மினிட் சார், ஒரே ஒரு நிமிஷம். எஸ், நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து குரோமோசோம் மேப்பிங். சரியா சார்? ஏற்கனவே சொல்லிட்டேன், கமிங் சண்டே குரோமோசோம் மேப்பிங் வரைக்கும் தான் டெஸ்ட். இதுல குரோமோசோம் மேப்பிங் அது ஜீன் மேப்பிங். சப்போஸ் குரோமோசோம்ல கொஸ்டின் இல்லைன்னா குரோமோசோம் மேப்பிங்ல தான் கொஸ்டின் இருக்கும். 2019 பேட்ச்ல குரோமோசோம் மேப்பிங்ல கொஸ்டின் வந்தது. சரியா? ரைட். சோ இது ஆல்மோஸ்ட் இந்த லிங்கேஜ் கிராசிங் ஓவரோட சொந்தக்காரங்க மாதிரி வச்சுக்கோங்களேன். ரிலேட்டிவ் தான் இந்த குரோமோசோம் மேப்பிங். அது சொல்லாம இதையும் சொல்ல முடியாது. எப்படி லிங்கேஜ் சொல்லாம கிராசிங் ஓவர் சொல்லாம லிங்கேஜ் சொல்ல முடியாதோ அது மாதிரிதான். ஸோ த ஜீன்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் த லீனியர் ஆர்டர் இன் த குரோமோசோம்ஸ். ஜீன் எப்பயுமே ஒரு குரோமோசோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு குரோமோசோம் இருந்தா இதுல ஃபுல்லாவே இந்த ஜீன் இப்படி ஆர்டரா, அந்த பீட்ஸ் சொல்லுவோம்ல, பாசிகள் மாதிரி ஆர்டரா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ த லிங்கேஜ் குரூப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் குரோமோசோம் பேர். வெரி இம்பார்ட்டன்ட் இந்த லைன். ஏன் சார் சொன்னா இதை வச்சுதான் கொஸ்டின் வந்திருக்கு. அதாவது லிங்கேஜ் குரூப் அப்படின்னு சொல்ல பாத்தீங்களா? லிங்கேஜ் குரூப்னா எதை குறிக்கும்? அந்த குரோமோசோம் ஈக்குவல் நம்பர் ஆஃப் குரோமோசோம் பேர். அப்ப குரோமோசோம் பேர்னா இப்ப ஹியூமன் பீயிங் வந்து 46 குரோமோசோம். அப்ப NN 23 குரோமோசோம். சரியா? அப்ப லிங்கேஜ் ஹியூமனோட லிங்கேஜ் குரூப் எவ்வளவு சார் கேட்டா 23. அந்த N இருக்கு பாத்தீங்களா, அததான். இதுதான் டிஆர்பி கொஸ்டின். இதே ட்ரோசோபிலா எடுத்துக்கோங்க. ட்ரோசோபிலால மொத்தம் வந்து 8 குரோமோசோம். அப்ப ஹேப்ளாய்டுன்னு எடுத்துக்கிட்டா 4. அப்ப லிங்கேஜ் குரூப் எவ்வளவு? 4. முடிஞ்சு வச்சு. அப்ப நீங்க என்ன அது அதோடைய ஹேப்ளாய்டு இல்லைன்னா பேர், ஜோடி அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க. அதுதான் லிங்கேஜ் குரூப். இது நிறைய தடவை கேட்ட கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? The frequency of the recombination or crossing over
between the gene depends upon the distance between the linked gene in the chromosome. இந்த லைன் ரொம்ப முக்கியம். ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம்ல வரலாம். சரியா? அந்த frequency இது நான் பின்ன டீடைலா சொல்றேன். அந்த frequency பொறுத்தளவு அது I mean the strength of the linkage is inversely proportional to the distance between the linked gene. இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். அது ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 1ல ஒரு ஏலோ இ வரைக்கும் ஒரு 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லயே கொஸ்டின் வந்துடும் சார். பேஜ் நம்பர் 1 கொடுத்துருக்க பாருங்க, இதுலயே கொஸ்டின் நிற்கும். அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் பேஜ். சரியா? அதுக்கு அடுத்து சயின்டிஸ்ட் கொஸ்டின் வந்திருக்கு, வரலாம். அந்த லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். The strength of the linkage is inversely proportional to the distance between the linked gene. ஒரு ரெண்டு லிங்க்டு ஜீன் ஓட டிஸ்டன்ஸை பொறுத்து தான் அந்த லிங்கேஜோட ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரைட். ஸோ இதுல நம்ம எப்பவுமே இந்த கிராசிங் ஓவர் அது மாதிரி லிங்கேஜ் சொன்ன மாதிரிலாம் அதே மாதிரி தான் இதுக்குள்ள அங்க சொன்ன விஷயம் தான், இதுவும் பெருசா ஒன்றும் கிடையாது. ரைட். இல்ல ஸ்டோன்வர்ட் அண்ட் மார்கன் it's the planted the position of the 5 gene in the X chromosome in Drosophila. Linkage chromosome map அப்படின்னு சொன்னாவே ஸ்டோன்வர்ட் நான் வந்துடணும், மைண்ட்ல வச்சுக்கோங்க. Genetic graphical representation of gene, we can say that chromosome map. Chromosome mapனா நம்மளா ஒரு மேப் போடுறோம், அவ்வளவுதான். அது வந்து ஸ்கீமாட்டிக் டயக்ராம்னோட சொல்லுவோம். The graphical representation of gene, இப்போ இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ஜீன் நம்மளா ஒரு கிராஃபிக்கலா ரெப்ரசன்ட் பண்றோம் பாத்தீங்களா, அதுக்கு குரோமோசோம் மேப் அப்படின்னு சொல்றோம். So it's the chromosome map, இல்லனா gene mapping. The condensed yes சார், இந்த குரோமோசோம் மேப்பிங்க்கும் கேரியோகிராஃபிக்கும் ரிலேஷன்ஸ் இருக்குங்களா சார்? இருக்கு சார். இருக்கு. நம்ம சார் அது மாதிரி நீங்க கொஞ்சம் 12th புக் கூட நீங்க பாத்துக்கோங்க. குரோமோசோம் மேப் 12th புக்லயும் இருக்கு. சரியா? கேரியோகிராஃப் அதுக்கு ரிலேட்டடாவும் இது எல்லாமே எதுனா நீங்க சொன்ன கேரியோகிராம், அது மாதிரி லிங்கேஜ், கிராசிங் ஓவர், குரோமோசோம் மேப் எல்லாம் ரிலேட்டிவ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ரைட். So we can define the condensed and the graphical representation of that a relative distance between the gene in the linkage group. It expresses the percentage of recombination is located in the single group of chromosome. இதான் definition. இந்த போட்டு பாத்தீங்களா percentage. இந்த பர்சன்டேஜ் எத்தனை இது இருக்குதோ நான் பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன், அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? அதை வச்சுதான் இந்த லிங்கேஜ் குரோமோசோம் மேப் சொல்றோம். லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தட் ஜீன் இன் ட்ரோசோஃபிலா. இதுல ட்ரோசோஃபிலால ஏன் ட்ரோசோஃபிலால நிறைய ஸ்டடிஸ் பண்ணவோ நம்ம ட்ரோசோஃபிலாவை இதை சொல்றோம். இதுல 3 பாயிண்ட்ஸ் will be cross the ட்ரோசோஃபிலாஸ். ரொம்ப டீட்டெயிலா இருக்கும் சார், அந்த அளவுக்கு டீட்டெயில் தேவையில்லை. சரியா? அதுல பிரிட்ஜஸ் அண்ட் ஓல்சன் இட் டெஸ்டட் த லிங்கேஜ் ஜீன் ஃபார் small e and c and sc and cv in Drosophila. இதெல்லாம் ஜீனா. அந்த ஜீன் Drosophilaல EC அப்படின்னு இருக்கு. இது வந்து ரஃப் ஐ ரிலேட்டட் உள்ளது. ஐ மீன் SC அப்படின்னு ஒன்று இருக்கு ஃபார் சோக்கெட் அப்படின்னு சொல்லிருக்கு. few bristle missing that. ஐ மீன் CB இது வந்து கிராஸ் த விங்லெஸ் இன்செக்ட். அதை வச்சு தான் பேஜ் நம்பர் 2ல நிறைய டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்குலாம் ஒண்ணு வேண்டாம், சும்மா என்னென்ன ஜீன் இருக்கு அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க போதும். மற்றபடி அதுல நான் கிராசிங் ஓவர், சிங்கிள் கிராசிங் ஓவர், டபுள் கிராசிங் ஓவர் அப்படிலாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க போதும், வேற ஒன்றும் வேண்டாம். ரைட். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குரோமோசோம் மேப். ஸோ இந்த ஃபாலோயிங் ஸ்டெப், ஒரு குரோமோசோம் மேப்பை நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்? சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ascertain the linkage group of genes. சும்மா இதுல பெருசா நீங்க டைட்டில் மட்டும் பாருங்க, முக்கியமானது எந்த ஏரியாவோ அதை நல்லா பாருங்க, நானே சொல்லிடுறேன். சரியா? ஸோ அதுல ascertaining of the linkage group of the gene. Just ஒரு read பண்ண, அதுல ஒரு பெருசா ஒன்றும் கிடையாது. The determination of the map distance in the area exam point of view important. Map distance இதுல கொஸ்டின் வரும். சரியா? அப்ப இதுல என்ன சொல்லணும்? டிட்டர்மினேஷன் ஆஃப் மேப் டிஸ்டன்ஸ்னா, மேப் டிஸ்டன்ஸ்ல இதை சொன்ன அக்கார்டிங் டு த மார்கன். நான் டிஆர்பி எழுதும் போதே இந்த கொஸ்டின் வந்துச்சு சார், யோசிச்சு மார்கன் யூனிட், அது என்ன யூனிட்ல இந்த மேப்பை டிஸ்டிங், அது நான் டீட்டெயிலா சொல்றேன், ஒண்ணுன்னா சொல்றேன். சரியா? அப்ப இதுல என்ன சொல்லிருப்பாங்க? அக்கார்டிங் டு த மார்கன் த பர்சன்டேஜ் ஆஃப் கிராசிங் ஓவர் ஆர் ரீகாம்பினேஷன் ஆஃப் த லிங்க்டு ஜீன் கேன் பி யூஸ்டு a unit distance between the linked gene அப்படின்னு சொல்றாங்க. அந்த பர்சன்டேஜ் இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த பர்சன்டேஜ் எதை வச்சு சொல்றாங்கன்னா, அந்த கிராசிங் ஓவரோ இல்லைன்னா ரீகாம்பினேஷன் லிங்க்டு ஜீனோ அந்த யூனிட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸோ அதை வச்சுதான் அந்த லிங்க்டு ஜீன். சரியா? சோ அதுல
the distance to measure that, அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்றோம் பாத்தீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து இது வரைக்கும் வச்சுக்கோங்க, we can represent it by map unit. இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா map unit அப்படின்னு சொல்றோம். சரியா? இது வந்து MU map unit. இதை சொன்னவர் யார் இதை சொன்னாங்கன்னா மார்கன் சொன்ன மாதிரி இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மார்கன் யூனிட்னு சொல்லுவாங்க. மேப் யூனிட், மார்கன் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மேப் யூனிட் இஸ் ஈக்குவல் டு, இந்த லைன் ரொம்ப முக்கியம், the map unit is equal to, வேற டயக்ராம் இருக்கான்னு மட்டும் பார்க்கிறேன் ஒரு நிமிஷம். எஸ், இப்படி ஒரு இருக்கு. சரியா? அதாவது நம்ம சொல்லிட்டேன் இது ஒரு லிங்க், இந்த மாதிரி ஜீன் நிறைய ஜீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், A B C D. அப்ப மேப் யூனிட் இஸ் ஈக்குவல் டு percentage of 1% of crossing over or recombination. எத்தனை யூனிட் மேப் யூனிட் இருக்கோ அத்தனை பர்சன்டேஜ் சார். அவ்வளவு முடிஞ்சு வச்சு, ரொம்ப போட்டு கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம். சரியா? பேஜ் நம்பர் 4ல பக்காவா கொடுத்துருக்கேன். ஸோ we can say that மார்கன் யூனிட், நல்லா கவனிங்க, ஏன்னா மார்கன் கண்டுபிடிச்சோ மார்கன் யூனிட், இத இன்னும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஸ்மால் சி எம், இப்படி கூட ஆப்ஷனா வந்துடும். இதுக்கு பேரு சென்டி மார்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கன் யூனிட்னாலும் சென்டி மார்கன் ஒண்ணுதான். 1% of, நல்லா கவனிங்க, 1% of crossing over or 1 Morgan unit. 1 Morgan unit. It's represented by எப்படி சொல்லுவோம், 1 போட்டு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம், சென்டி மார்கன். சரியா? சரி, அப்ப 10%, நல்லா கவனிங்க, ஒரு 10% of crossing overனா ஓவர் as a 1 டெசிமார்கன். அதாவது நம்ம இந்த கேபி, கிலோபைட்ஸ், நம்ம இதுல சொல்லுவோம்ல ஸ்டோரேஜுக்கு நம்ம ஜிபி, மெகாபைட், ஜிபினா டெகாபைட், மெகாபைட், அடுத்தடுத்து கூட்டிட்டே போற மாதிரி இதையும் சொல்றாங்க. சரியா? 10 கிராசிங் ஓவர் தான் 1 டெசிமார்கன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி சொல்லிட்டே போகலாம் நிறையா. அதுல பேஜ் நம்பர் 4ல நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. சரியா? ஸோ இதுதான் கால்குலேஷன், மேக்ஸிமம் இதுதான் கொஸ்டினாவும் வரும், வேற ஒன்றும் பெருசா வராது. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் நம்பர் 2 இருக்கு பாத்தீங்களா, அதாவது டிட்டர்மினேஷன் ஆஃப் மேப் டிஸ்டன்ஸ்ல இருந்து கொஸ்டின் வரும். எவ்வளவு டிஸ்டன்ஸோ அந்த கிராசிங் ஓவர் அத்தனை பர்சன்டேஜ், அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. சரியா? இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சார், அதுல நீங்க பேஜ் நம்பர் 4ல பாருங்களேன். 4ல இப்ப A to B இந்த இருக்கு பாத்தீங்களா, A to B ன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 5% ஆஃப் கிராசிங் ஓவர். அப்ப யூனிட் எத்தனை, 5 யூனிட், முடிஞ்சு போச்சு. சரியா? இது வந்து 3% ஆஃப் கிராசிங் ஓவர், 3 யூனிட். எத்தனை பர்சன்டேஜோ அத்தனை யூனிட், இல்ல எத்தனை யூனிட்டோ அத்தனை பர்சன்டேஜ், குரோமோசோம்ஸ்ல சொல்றது. சரியா? அப்ப இதை வச்சு இப்ப இது 5, இது 3, அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு சார் கேட்டா 8%. அப்ப 8 யூனிட். இதுக்கு மேல கொஸ்டின் வராது. அதுதான் அந்த சென்டென்ஸ் ஃபார்ம்ல நான் சொல்லியிருந்தேன். சரியா? we can calculate the map distance by the 2 point of the test cross. அந்த மேக்ஸிமம் செகண்ட் பாயிண்ட்லயே கொஸ்டின் நின்றும் சார். அந்த ரெண்டாவது ஹெட்லைன் வருது பாத்தீங்களா, டிட்டர்மினேஷன் ஆஃப் மேப் யூனிட்னு சொல்லி, அதுலயே கொஸ்டின் நின்றும். சரியா? மற்றபடி கால்குலேஷன் ஆஃப் மேப் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலு, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெருசா ஒன்றும் வராது. இருந்தாலும் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. by the 2 points of the test cross, the percentage of crossing over between the 2 linked gene is calculated by the test cross in which the F1 hybrid test is crossed with the double recessive parent அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல F2 progeny-ல அந்த 82% of the parental type, 82% சொல்லுவாங்க டபுள் கிராசிங்ல. இதுல 18% for that நான் பேரண்டல் டைப்பா வருதுன்னு சொல்றாங்க. பை த 3 பாயிண்ட் டெஸ்ட் கிராசிங்ல இது வந்து ட்ரை ஹைபிரிட் டெஸ்ட் கிராஸ், அது டை ஹைபிரிட், இது ட்ரை ஹைபிரிட். we can relative distance between the 3 genes, the test crossed with that recessive parent. இதுல F2 progeny-ல எப்ப இது இல்ல F2ல எப்படி வருதுன்னா 72, அதே மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கேன். 72 வந்து பேரண்டலா இருக்கும், ஒரு 18% வந்து நான் பேரண்டல் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. the crossing over between the A and B locus, 8% between that B and C locus, 2% the double crossing over, நிறைய டீடைலா இருக்கும். அதான் சும்மா ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க, பெருசா ஒண்ணும் கிடையாது. சரியா? at the locating the relative position of the gene in a chromosome or determination of gene in the sequence அப்படின்னு சொல்ல கிடையாது. சோ இதுதான் நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி நான் சொன்னேன். இதுலதான்
கொஸ்டின் நிக்கும். சரியா? இப்ப என்ன மீனிங்? ஒரு நிமிஷம் சார். percentage of crossing over between the gene. சரியா? ஒரு between the gene அப்படின்னு சொல்றோம். இது A gene, இது B gene, C gene, D gene. சரியா? அப்ப actual distance between the two genes are said. Actual distance அப்ப எது வரைக்கும்? இதுல இருந்து இது வரைக்கும் இது ஒரு distance. Two genes are said to the equal to the percentage. அதான் சொல்றேன். 5 யூனிட்னா 5% of the cross between the gene. 10% of crossing over to change between that A and B na, to suggest that these are that placed in the chromosome 10 unit. Crossing over எத்தனை percentage அத்தனை யூனிட்ஸ் முடிஞ்சோச்சு. இதுதான் கொஸ்டின். சரியா? நீங்க நிறைய மாடல் கொஸ்டின் கேட்பேன், அதுல பாருங்க, ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. சரியா? சோ கிராசிங் ஓவர் வில் பி சேஞ்சஸ் டு த பர்சன். அது எத்தனை பெர்சன்டேஜோ அது டக்குன்னு இருக்கும். பேஜ் நம்பர் 4ல பக்காவா அந்த டயக்ராமேட்டிக்கா நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்க பாத்துக்கோங்க. சரியா? வேற ஒன்றும் இல்லை, பெருசா கிடையாது. லொகேஷன் ஆஃப் அது அந்த டயக்ராம், லொகேஷன் ஆஃப் த ஜீன் அண்ட் த குரோமோசோம் அண்ட் தி பேஸ் ஆஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் கிராசிங் ஓவர். எவ்வளவு கிராசிங் ஓவர் நடக்குதோ அவ்வளவு யூனிட். 5% கிராசிங் ஓவரா 5 யூனிட், 10% கிராசிங் ஓவரா 10 யூனிட். அந்த யூனிட் தான் எப்படி கேட்பாங்க தெரியுமா? மார்கன் யூனிட் அப்படின்னு கேட்பாங்க. என்ன அந்த யூனிட் பேரு? அப்பயே கேட்டாங்க சார், அந்த யூனிட் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. மார்கன், சென்டி மார்கன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ரைட். அடுத்த இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் கோஇன்சிடென்ஸ் சொல்றது. இது கிராசிங் ஓவர் கிரேட்லி இட்ஸ் ரெடியூஸ்டு பை தட் phenomenon அப்படின்னு சொல்லக்கூடியது இது. So that interference na the Drosophila interference that prevented the double crossing over almost all together between that 10 unit about that. இதெல்லாம் சும்மா ஓட ரீட் பண்ணுங்க. இதுல ரொம்ப முக்கியமானது வந்து the interference inversely proportional to the percentage of crossing over. அந்த லைனை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதை டிஸ்கவர் பண்ணவர் முல்லர். நீங்க உடனே கிராசிங் ஜெனடிக் மேப், சாரி குரோமோசோம் மேப்னா நம்ம மார்கன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இதை சொன்னவர் வந்து முல்லர். Interference is a maximum over a short distance to decrease as the distance will be increased ன்னு சொல்றாங்க. அதே மாதிரி கோஇன்சிடென்ஸ் இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, the coefficient of coincidence, the observation of observed percentage of double crossing over divided by expected percentage of double crossing over. So the இதுல பேஜ் நம்பர் 5ல இத பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லாவே இருக்கும் பாருங்க. ஆக்சுவலா the coincidence is that complementary to the interference. அப்பனா coincidence பிளஸ் இன்டர்ஃபரன்ஸ் ரெண்டு சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணுன்னு சொல்றாங்களாம். பேஜ் நம்பர் 5ல ஒரு டேபிள் இருக்கு பாருங்க. பேஜ் நம்பர் 5ல டேபிள். அந்த டேபிளுக்குள்ள இந்த கிராசிங் ஓவர் ரீஜன்ஸ் அண்ட் ஜீனு சும்மா ரீட் பண்றோம். ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். ரெண்டையும் கம்பைன் பண்ணி அப்படியே நம்ம டிஸ்டன்ஸ் பண்றோம் கூடியதான். வேற ஒன்றும் பெருசா கிடையாது. ஸோ தென் இது நார்மலா உள்ள விஷயங்கள். நெக்ஸ்ட் லிங்கேஜ் மேப் இன் குரோமோசோம். த ஸ்டடி அபவுட் த லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர் இன் ட்ரோசோஃபிலானா ரெண்டு முக்கியமான சயின்டிஸ்ட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டிஹெச் மார்கன் அண்ட் பிரிட்ஜஸ். சரியா? இதே இது மெய்ஸ்ல வந்து செஞ்சவர். சப்போஸ் கொஸ்டின் வந்து மெய்ஸ் அப்படின்னு கேட்டுட்டா அதுல எம்ரசான் அப்படின்னு சொல்லிட்டு எம்ரசான் சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதுல த லிங்கேஜ் மேப் இன் ட்ரோசோஃபிலா அண்ட் மெய்ஸ் பேஜ் நம்பர் 6ல பாருங்க, பயங்கரமா கொடுத்துருப்பாங்க. இதுக்கு மேலாம் வரவே வராது. சரியா? சோ அதுல ஃபிகர் நம்பர் 2, 3, 4. ஃபர்ஸ்ட் 2ல பாருங்க, ஃபிகர் நம்பர் 2 பேஜ் நம்பர் 6. இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது என்ன சார்னா, ட்ரோசோஃபிலாவோட குரோமோசோம். இது மேல ஒரு குரோமோசோம் போட்டுருக்கு. மொத்தம் ட்ரோசோஃபிலால எத்தனை குரோமோசோம் சொன்னா உங்களுக்கு தெரியும். 4 பேர்ஸ். ட்ரோசோஃபிலா பொறுத்தளவு எத்தனைன்னா 4 ஜோடி, 4 பேர்ஸ், 8 குரோமோசோம். அது எப்படி இருக்குன்னா 1, 2 இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? இதுல 2, 2, 4 ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். பிளஸ் இங்க 2 டாட் இருக்கும். இந்த படத்துல காமிச்சிருக்கு பாருங்க. இது 4, மொத்தம் 4 பேர்ஸ் ஆஃப் தி குரோமோசோம். அப்ப ஒவ்வொன்றிலையும் எப்படி இருக்குது, இதுல எப்படி இருக்குது, இதுல எப்படி இருக்கு, இதுல எப்படி இருக்கு, அதுதான் இங்க இவ்வளவு. என்ன சார் இதெல்லாம் என்னமோ பர்பிள், ஐ, பிரிஸ்டில், லைட்டு, அதெல்லாம் படிக்க வேண்டாம், சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப ஒரு நீங்க குரோமோசோம் 1ல மார்கனும் சரி, இல்லைன்னா இன்னொருத்தர் யாரு பிரிட்ஜஸும் எவ்வளவு ஸ்டடி பண்ணிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பேர்ல இவ்வளவு விஷயம் இருக்குது. இதுதான்
இவ்வளவு விஷயத்துல அந்த ஃபர்ஸ்ட் பேர் குரோமோசோம் டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. செகண்ட் பேர்ல இதெல்லாம் டிசைட் பண்ணுது, தேர்ட் பேர்ல இதெல்லாம் டிசைட் பண்ணுது அப்படின்னு அவர் ஃபுல்லா அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதான் குரோமோசோம் மேப். குரோமோசோம் மேப் இன் ட்ரோசோஃபிலா 4 linkage ஜெனரலி சார். அதுல அதே மாதிரி நிறைய அடுத்து பாருங்க பேஜ் நம்பர் 7ல மெய்ஸ்ல சொல்லியிருக்காங்க. சரியா? மெய்ஸ் உங்களுக்கு மக்காச்சோளம். அது ஃபிகர் நம்பர் 2, 3, 4 வந்து லிங்கேஜ் மேப் குரோமோசோம் இன் மேன் ஹியூமன் பீயிங்ல சொல்லியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் இந்த பிக்சரை மட்டும் பாருங்க, வேற ஒன்றும் அதில் பெருசா ஒன்றும் வேண்டாம். இதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டீட்டெயிலா பாக்குறது வந்து குரோமோசோம் மேப் ஆஃப் ட்ரோசோஃபிலான்னு பார்த்தம்போது 4 linkage group corresponding to the 4 pair of chromosomes. அப்ப the frequency of that percentage of frequency of crossing over between the genes are established to the 66 unit of the X chromosome. இதுல ட்ரோசோஃபிலால. சரியா? அதே மாதிரி 107.3 for second, 106.2 for third, only 0.2 unit for 4 chromosome. ஏன் சார் இதை மட்டும் இவ்வளவு ஸ்பெசிபிக்கா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு கொஸ்டின் செட்டர் வந்து டஃப்பா குரோமோசோம் மேப்ல ட்ரோசோஃபிலால கேட்கணும்னா இந்த பாயிண்ட் தான். இதுக்கு மேல அங்க டஃப்பா கேட்க வாய்ப்பே இல்லை. ஜென்ரலா கேட்டா நான் சொன்னதெல்லாம் வரும். இல்ல நான் குரோமோசோம்ல அது பர்டிகுலர் ஜெனடிக் மேப் இன் ட்ரோசோஃபிலா அதுல 4 ஜோடியை பத்தி நான் கேட்கணும்னா இதுக்கு மேல அங்க கேட்கறதுக்கு ஒண்ணு இல்லை. அந்த 2 லைன் தான். அதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். சரியா? ரைட். அடுத்தது குரோமோசோம் மேப் இன் மெய்ஸ். ஏன் சார் மெய்ஸ் ஸ்பெசிஃபிக்கான மேக்ஸிமம் நிறைய சயின்டிஸ்ட் வந்து மெய்ஸ்ல செஞ்சிருக்காங்க. மக்காச்சோளம், சோளம் ஐட்டங்கள். சரியா? இதுல யார் சொன்னா த ட்ரான் பை எமர்சன். ட்ரோசோஃபிலால வந்து வேற, இது வந்து எமர்சன். அதுவும் நான் நெக்ஸ்ட் பேஜ்ல கொடுத்துருப்பாங்க. இல்ல several hundred genes will be studied in that maze and be arranged in the 10 linked group, linkage group. பேஜ் நம்பர் ஃபிகர் நம்பர் 3ல பாருங்க. பேஜ் நம்பர் 7 ஃபிகர் நம்பர் 3 மொத்தம் பாருங்க 10 இருக்கும் பாருங்க. நீங்க அந்த ஒண்ணுல என்ன இருக்கு அதெல்லாம் படிக்க வேண்டாம். 10 அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப மெய்ஸ்ன்னு என்ன வரணும் உங்களுக்கு ஞாபகம்னா ஆல்மோஸ்ட் 100 ஜீனுக்கு மேல அவர் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அரேஞ்ச் இன் த 10 linkage group. அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. சரியா? ரைட். அடுத்த குரோமோசோம் மேப் இன் மேன். மேன்ல வந்து இதுல வந்து பேஜ் நம்பர் 7ல கொடுத்துருக்கோம். திஸ் மேப்ஸ் ஆர் பூவர்லி ஸ்டடி. ரொம்பலாம் பெருசா ஒண்ணு ஸ்டடி பண்ணல. சரியா? த கன்ஸ்ட்ரக்டிங் த லிங்கேஜ் மேப் எக்ஸ் குரோமோசோம், ஒய் குரோமோசோம் மட்டும்தான். டெவலப்மெண்ட் த சொமாட்டிக் செல் ஹைபிரிடைசேஷன். இது டிஸ்கவர் பண்ண டெக்னிக், அதன் மூலம் தான் டெக்னிக் ஸ்டடி பண்ணாங்க. இது யாரு பண்ணாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். சரியா? அந்த சொமாட்டிக் செல் ஹைபிரிடைசேஷன் ஆஃப் ஹியூமன் குரோமோசோம் மேப் அப்படின்னு பேஜ் நம்பர் 7ல இருந்து அந்த இதெல்லாம் சும்மா ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க, ரொம்ப போட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சரியா? பேஜ் நம்பர் 8ல அதுல சொல்லியிருக்கு பாருங்க, சொமாட்டிக் செல் ஹைபிரிடைசேஷன். அதாவது நம்ம குரோமோசோம்ஸ்ல என்ன டெஸ்ட் பண்ணி, ரொம்ப டீப் சார், ஒரு தடவை ரீட் பண்ணி மட்டும் விடுங்க போதும், வேற நீங்க இதுல ஒண்ணுமே செய்ய வேண்டாம். சரியா? ரைட். சோ அதுக்கு அடுத்து இது பேஜ் நம்பர் 8 நல்லா கவனிங்க. பேஜ் நம்பர் 8ல சொமாட்டிக் செல் ஹைபிரிடைசேஷன் இன் ஹியூமன் குரோமோசோம் மேப்பிங்னா அதுல எப்படி அதெல்லாம் என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃபுல்லா டீட்டெயிலா சொல்லிப்பாங்க. ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும். சரியா? சரி. சப்போஸ் இது வேற புக்கு, இது வேற புக்கு சார். இது ரெண்டுமே வேற புக்கு. ஏன் இந்த பேஜ் நம்பர் 9 பாருங்களேன். பேஜ் நம்பர் 9. ஏன் சார் இதை மட்டும்னா கொஸ்டின் கேட்க நினைச்சா ஒரு ஹியூமன் குரோமோசோம்ஸ்ல அந்த குரோமோசோம் லிங்கேஜ் குரூப்பை கேட்க நினைச்சா இந்த டேபிள் தான் சார். இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து எடுத்திருக்கேன் இந்த டேபிள். இந்த டேபிளை தாண்டி கேட்க வாய்ப்பே இல்லை. சோ இதுக்கு முன்னாடி அந்த குரோமோசோம்ல எக்ஸ் லிங்கேஜ் குரூப் இன் குரோமோசோம் இன் மேன்ல பேஜ் நம்பர் 7ல என்ன இருக்குன்னா எக்ஸ் குரோமோசோமும் ஒய் குரோமோசோம் மட்டும் தான் இருக்கும். நான் வச்சுக்கோங்க. பட் பேஜ் நம்பர் 9ல மொத்தம் 23 ஜோடி குரோமோசோம் இருக்குல்ல, 23 பேர்ஸ்லயும் என்னென்னலாம் ஸ்டடி பண்ணிருக்காங்க. அப்ப அது எதுக்கு ரிலேட்டடா இருக்கு? அவ்வளவுதான். So the some linkage group in the chromosome assigned to the human being. சரியா? சோ அப்ப இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியா புரியும்படி சொல்லணும்னா, இப்ப 8வது பாயிண்ட் எடுங்க, இல்ல 9வது பாயிண்ட் எடுங்க. ஏபிஓ பிளட் குரூப் அப்படின்னா அது எக்ஸ் குரோமோசோம்ல தான் ரெஸ்பான்சிபிள். இல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுங்க, 1வது குரோமோசோம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டேபிள்ல ஃபர்ஸ்ட் காலத்துல ஃபுல்லா குரோமோசோம் நம்பர், செகண்ட் காலத்துல ஜீன், என்னென்ன ஜீன்லாம் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். இப்ப புரியும்படி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டே பாருங்க, 1வது குரோமோசோம்ல
அமைலேஸ் செக்ரீட் பண்ணணுமா வேண்டாமா? அமைலேஸ் என்னன்னு தெரியும்? இது வந்து டைஜஷன் என்சைம், கார்போஹைட்ரேட் என்சைம். இது ஹியூமன்ல செக்ரீட் பண்ணணுமா வேண்டாமா எல்லாம் டிசைட் பண்றது ஃபர்ஸ்ட் குரோமோசோம் தான். அதுலதான் அதோட ஜீன் இருக்கு. புரிஞ்சிச்சப்ப? அதே மாதிரி ஆக்டின் இதுல என்னென்ன சொல்லியிருக்கு பாருங்க. இது ஃபுல்லா ஃபர்ஸ்ட் குரோமோசோம் ரெஸ்பான்சிபிள். இன்னியும் கண்டுபிடிக்காதது நிறைய இருக்கலாம் குரோமோசோம் மேப்ல. நீங்க கண்டுபிடிச்சா மேபி பிஹெச்டி, மேபி நோபல் பிரைஸ் கூட கிடைக்கலாம் ட்ரை பண்ணா. இருக்கிறதே படிக்க முடியல, கண்டுபிடிச்சதே படிக்க முடியல, இன்னும் புதுசா வர நாங்க கண்டுபிடிக்கவா சார்னு கேட்கக்கூடாது. செகண்ட் குரோமோசோம்ல பாருங்க, இது இவ்வளவு எப்படி சார் படிக்கிறது? சும்மா ஒரு அடிக்கு 2 தடவை ரீட் பண்ணி விடுங்க. நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியரா உள்ளது மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்க. இந்த ஹண்டிங்டன் கோரியா இதெல்லாம் ஜெனடிக்ஸ்ல வரும். 4வது குரோமோசோம். எம்என் பிளட் குரூப், டயபிட்டிஸ் இன்சிபிட்டஸ் இதெல்லாம் 4th குரோமோசோம் ரெஸ்பான்சிபிள். சரியா? வேற ஏபிஓ பிளட் குரூப்லாம் கேட்கலாம். 9வது குரோமோசோம் ரெஸ்பான்சிபிள். நாட் எக்ஸ் குரோமோசோம். அப்ப நான் தப்பா சொல்லிட்டேன். 9வது குரோமோசோம் தான். क्वेश्चन எப்படி கேட்பாங்க தெரியுமா? ஏபிஓ பிளட் குரூப் ஜீன் வந்து எந்த குரோமோசோம்ல ஹியூமன்ல இருக்கு? நம்மளுக்கு எப்படி தெரியும்? 26, 23 ஜோடியில ஏபிஓக்கு தனியா ஜீன் இருக்குமோ, குரோமோசோம் இருக்குமோ? தெரியாது. படிக்கலாம் கண்டிப்பா தெரியாது. அது 9வது குரோமோசோம் தான் ரெஸ்பான்சிபிள். இதுதான் क्वेश्चन. நான் கஷ்டமா கேட்டா இதெல்லாம் நல்ல டஃப்பா ஒரு குரோமோசோம் மேப்ல எப்படி ட்ரோசோஃபிலால கேட்டா அங்க ஒரு 3 பாயிண்ட் சொன்னனோ, மெய்ஸ்ல ஒரு பாயிண்ட் சொன்னனோ, ஹியூமன்ல வந்து இந்த டேபிள் தான். இது கஷ்டமா கேட்டாலேமோ இதை தாண்டி வரவே வராது சார். நான் சேலஞ்சே பண்ணுவேன். ஏன்னா இதுக்கு மேல அங்க ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவுத்தையும் நான் குர்ட்னைஸ் பண்ணிட்டேன் நான். சரியா? அதே மாதிரி 13ல இருந்து ஃபுல்லா 22 வரைக்கும் ஆட்டோசோம் சொல்லியிருக்கோம். அந்த செக்ஸ் குரோமோசோம் கீழே சொல்லியிருக்கு. செக்ஸ் குரோமோசோம் சப்போஸ் ஏதாவது டிசீஸ் இருந்தா அதை மட்டும் கொஞ்சம் நீங்க நல்லா பார்த்துக்கணும். டிசீஸ் ரிலேட்டடா இருந்தா அதை மட்டும் நீங்க பாருங்க போதும். சரியா? So these are the important points about the chromosome mapping. Okay, right. Almost இன்னைக்கு டைமும் முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்த டைட்டில் வந்து என்ன பார்க்க போறோம்னா எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ். சார் சிலபஸ் இது வரைக்கும் முடிஞ்சு. 2 லைன் கூட கிடையாது சிலபஸ். சரியா? ஸோ இப்போ நான் சிலபஸ்ல வந்து ஆக்சுவலா வந்து 1.5 லைன் தான். ஆக்சுவலா சிலபஸ் சொன்னா அதுல கரெக்டா 1.5 லைன் தான். ஸோ நெக்ஸ்ட் டைட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டா சைட்டோபிளாஸ்மிக் ஜீன் இன்ட்ராக்ஷன். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். பட் போன வருஷம் வரல. பட் ஒரு கொஸ்டின் வரும். ஏன்னா அதுல கிளாஸை நல்லா கவனிக்கணும். எந்த ஏரியால, ஏன்னா 2019 இந்த ஏரியால கொஸ்டின் வந்துச்சு. 2019 பேட்ச்ல. பட் போன வருஷம் வரல. பட் எந்த இடத்துல எப்படி கொஸ்டின் வரும்னு கிளியரா சொல்லிடும். இதுல கொஞ்சம் பொட்டானிக்கல் தாவரம் சம்பந்தமான சில எக்ஸாம்பிள்ஸும் இந்த சைட்டோபிளாஸ்மிக் ஜீன் இன்ட்ராக்ஷன். இது யூஜில கிடையாது சார். இந்த டாபிக் வந்து யூஜில கிடையாது. சைட்டோபிளாஸ்மிக் ஜீன் இன்ட்ராக்ஷன் ஜீன் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து யூஜி சிலபஸ்ல கிடையாது. பிஜில மட்டும் தான் உண்டு. சரியா? ஸோ அவை இது நெக்ஸ்ட் கிளாஸ் நான் நடத்துறேன். குரோமோசோம் மேப்பிங் நான் திரும்ப சொல்றேன். ஜீன் இன்ட்ராக்ஷன் டு குரோமோசோம் மேப்பிங் இருக்குல்ல, இதுதான் கமிங் சண்டே டெஸ்ட். ஓகே, வெயிட் 1 minute.